வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச அந்த ரிங் ஷாட் மாண்டாஜ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரீசெண்டாக எடுத்த ஒரு நடந்த ஒரு வெட்டிங்கில் எடுத்த ரிங் ஷாட்ஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பர்டிகுலர் ஆர்டர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வேறு டிசைனில் வேறு ஆங்கிளில் சில ரிங் ஷாட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் எடிட் பண்ணும்போது எது யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4-5 ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஓகேங்களா, அதை தான் வந்து இப்போ சும்மா அப்படி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு மியூசிக் ஆட் பண்ணி சும்மா அப்படி தொகுத்து ஒரு ப்ரெசன்டேஷனாக அப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டது. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி டெல்லிங்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை எப்படி எடுத்தோம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 10-15 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் கிடைச்சது. அவ்வளோதான். நாங்கள் அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஆகணும். இப்போது அவ்வளோதான். நான் ஆல்ரெடி ரிங் ஷாட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால் தனியாக அதுக்குன்னு ஒரு கேமரா செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் ஒரு ஸ்லைடர் அந்த மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எப்போ கையில் மோதிரம் கிடைக்குதோ டக்குன்னு எடுத்துகிட்டு போய் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகி நைட்டு 10 மணி மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப இருட்டான ரூம் அந்த மாதிரி தான் கிடைச்சது எங்களுக்கு. அந்த இடத்துல கையில் இருந்த எக்யூப்மெண்ட் வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் யூஸ் பண்ணி இந்த கேமரா செட்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் Sony A7 III ப்ளஸ் இந்த 90mm 2.8G லென்ஸ். ஓகேங்களா, சோனி லென்ஸ் தான் அது. ஸோ இந்த 2 காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். A7 III கேமரா இப்போ அதை வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் அந்த கேமராவை காட்ட முடியாது. ப்ளஸ் இந்த லென்ஸு. ஓகேங்களா, இந்த லென்ஸு இந்த கேமரா ரெண்டுத்தையுமே வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரைபாடில் போட்டு செட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மினிமம் கேரண்டி ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஏன்னா 10-15 நிமிஷம் தான் டைமே இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த மினிமம் கேரண்டி ஷாட் அப்படின்னா இதுதான் அந்த மோதிரம்னு வச்சுப்போம். ஏன்னா அந்த மோதிரத்தை மாப்பிள்ளை பொண்ணு போட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த மோதிரம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த மோதிரத்தை வச்சுட்டு ப்ராப்பராக ஃபோக்கஸ்லாம் பண்ணி வச்சுட்டு மேனுவல் ஃபோக்கஸ் தான் யூஸ் பண்ணோம். ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலை. எப்போவுமே மேனுவல் ஃபோக்கஸ் இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்கும்போது 90% நான் மேனுவல் தான் யூஸ் பண்ணுவேன், ஆட்டோ யூஸ் பண்ண மாட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போது ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு. ட்ரைபாடில் கேமராலாம் நீட்டாக செட் பண்ணியாச்சு. இப்போது ரிங்கில் அந்த டைமண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி வச்சாச்சு. இது 2 பிரச்சனையாச்சுன்னா அந்த 2 ரிங்குமே வந்து சைஸ் வேறு சைஸ். ஆப்வியஸ்லி பையன் பொண்ணு ரிங்கு ஒன்று மேலே ஒன்று ப்ராப்பராக வைக்க முடியல இந்த ரிங்கு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ரிங்கு வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இது மேலே தான் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக வச்சு நிறுத்துறதுக்கும் முடியல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான இடம் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் சரி இருக்கிறத எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரிங்கும் ஒன்று மேலே ஒன்று படுக்க வச்சுட்டு அப்படி தான் எடுத்தோம் நாங்கள். அதுக்கு யூஸ் பண்ணின லைட் வந்து இந்த பிக்சல் RGBன்னு ஒரு லைட் இருக்குது. இந்த லைட்டு தாங்க யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு சின்ன LED லைட். இது RGB லைட்டுங்கிறதுனால வேறு கலரும் எடுக்கும். அது ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மாதிரி காட்டுற பாருங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வேறு கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா கலரும் எடுத்துக்கும் அது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டில் எனக்கு வேணும்னா நான் இப்போ வந்து ஒரு நிமிஷம் இப்போ வந்து நான் டங்ஸ்டன் வேணுன்னா டங்ஸ்டன் வச்சுக்க முடியும். இல்லாட்டா டே லைட் வேணுன்னா டே லைட்டுக்கும் மாற்றிக்க முடியும். ஸோ 2 ஷாட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். டங்ஸ்டன் லைட்டில் ஒரு மாதிரி, டே லைட் ஷாட்டில் ஒரு மாதிரி அப்படியும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். அங்கே ஏன்னா எந்த ஷாட் எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஒன்றும் பண்ணல, அப்படி உள்ளேருந்து வெளில வரும்போது அப்படி அவ்வளோதான். இப்படி ஒரு ஷாட்டு, அப்படி ஒரு ஷாட்டு. இந்த மோஷன் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த லைட் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது, இந்த ரிங்கு கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது ஸ்விட்ச் ஆன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படி ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அது ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படி இருந்ததுனாக்கா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மினிமம் கேரண்டி ஷாட்டு. அட்லீஸ்ட் வெட்டிங் ஃபிலிம் பண்ணும்போது இந்த ஷாட்டாவது ரிங் ஷாட் இருக்குது, ஓகே இது ஒன்று இருக்குப்பா, ஓகே இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம ஃபேன்சியாக என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். கையில் இருக்கிற டைம் வச்சுக்கிட்டு இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டோம். கடகடன் ட்ரைபாட் செட் பண்ணியாச்சு, ரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு, டைமண்டில் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்படி ஒரு தாளாட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு இந்த ஷாட்டு. அடுத்த ஷாட் கார்த்திக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. என்னென்னா செல்ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோன் மேலே ரிங்கு தூக்கி வைங்க, அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படியே எடுப்போம் நம்ம, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. சரி ஓகே, ரிங்கு மேலே ரிஃப்ளெக்ஷன் வை, சரி செல்ஃபோன் மேலே ரிங்கை வை. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா, இப்போ திரும்ப அதே மாதிரி ஒரு தாளாட்டு, இப்படி அப்படி ஒரு தாளாட்டு. எதுக்குனாக்கா அந்த டைமண்ட் மேலே அந்த லைட்டோட டேரக்ஷன் மாற கிளிட்டர் ஆகும், நல்ல மின்னும் டைமண்டு. அதனால் அந்த லைட் இப்படி அப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்டோட கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக மாறும் லைட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி இப்படி பண்ணுறது. ஸோ ரிஃப்ளெக்ஷனோட சேர்த்து வச்சுட்டு இதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷனை ப்ராப்பராக வச்சாச்சு. செல்ஃபோனும் ரொம்ப பெரிய செல்ஃபோன்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு ஐபேட் இருந்தாலும் கூட பெரிய சர்ஃபேஸ், அது கிளாசி சர்ஃபேஸு, கொஞ்சம் நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கும். எங்ககிட்ட அதுவும் இல்லை, ஒரு சின்ன செல்ஃபோன் தான் அது. அதனால் எந்த அளவுக்கு ப்ராப்பராக அதை ஃப்ரேம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டு மேலேயும் எதுவும் இருக்கக்கூடாது, கீழே எதுவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த சென்டரை மட்டும் ரிஃப்ளெக்ஷனோட சேர்த்து வச்சு அவ்வளோ டைட் க்ளோஸ்அப் தான் எடுத்தோம். அதை
அதுக்கப்புறம் லைட் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் எப்படிலாம் மின்னுதோ அதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஷாட்டும் முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து 2 ஷாட்ஸ் மினிமம் கேரண்டி ஷாட்ஸ். இது 2 வச்சாலே ஆக்சுவலி பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் இருந்ததே, சரி அவங்களா வந்து ரிங் என்னாச்சுப்பா முடிஞ்சதா இல்லையா அப்படின்னு கேட்குற வரைக்கும் நம்ம இதை வச்சு விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் செல்ஃபோன் எடுத்து வச்சாச்சு. அடுத்த ஷாட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன், மறந்துடுச்சு. இந்த ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிங் எங்கேயுமே நகரவே இல்லை ஓகேங்களா. 2 மோதிரமே வச்ச இடத்துல அப்படியே கல் மாதிரி தான் இருந்தது. இப்போது ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும் இல்லைங்களா வீடியோ அப்படின்னு சொன்னால், இல்லாட்டா ஒரு ஃபோட்டோ ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோவை பேன் பண்ணால் போருமே, அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு மோஷன் இருக்கணும் ரிங்கில், ஏதாவது ஒரு அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், இதே லைட்டு தான் எடுத்து மினிமம் பிரைட்னஸ் கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா. மினிமம் பிரைட்னஸ்ஸு ஆஃப் ஆகிடுச்சா என்ன இல்லை, இப்படி வச்சுட்டு இந்த ரிங்கு பக்கத்தில் இப்படி வச்சுட்டு அப்படி ஒரு ஓட்டு இப்படி ஒரு ஓட்டு இப்படி 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 அவ்வளோதான். முன்னாடி வந்து லைட் ரொம்ப கம்மியாக இருந்தது, டைமண்ட் மேலே லைட் கம்மியாக இருந்தது. அதுக்கு என்னோட செல்ஃபோன் வச்சு அந்த செல்ஃபோன் டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அது மாத்திரம் அந்த டைமண்ட் மேலே அடிக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போது பின்னாடி வந்து இந்த லைட்டை இப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்பு மெதுவாக. ஆனால் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 120 FPS எடுத்துரும். 120 FPS எடுக்கும்போது எங்களுக்கு 20% வரைக்கும் அதை ஃபுல்லாக ஸ்லோ பண்ண முடியும். ஸோ இது வந்து சின்ன மோஷனாக இருந்தாலும் இது நான் வெட்டிங் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது என்னால் ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் அதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். 10 செகண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு ஒரு 5 செகண்ட் வரைக்கும் நல்ல ப்ராப்பரான ஒரு ஷாட் இருந்ததுனாலே போகிறோம். ஸோ அப்படி வச்சு இப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்பு முடிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அடுத்த ஷாட். இப்போ தான் வந்து ஆக்சுவல் மூவ்மெண்ட்ஸே வருது. கேமரா மூவ்மெண்ட்ஸே இப்போ தான் ஆரம்பிக்குது. இத்தனை நேரம் வரைக்கும் ஸ்டேஷனரி கேமரா லைட்டை வச்சு தான் வெறும் அந்த மூவ்மெண்ட்ஸை காமிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ கேமரா மூவ்மெண்ட்ஸே வருது. இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணது இது ஒரு ஸ்லைடர் ஷாட்டு தான் அது. ஆனால் நாங்கள் பெரிய ஸ்லைடர்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஓகேங்களா. நாங்கள் எடுத்துகிட்டு போனது ஒரே ஒரு ஸ்லைடர், குட்டி ஸ்லைடர். அதுதான் அந்த கீப் ஆன் அப்படிங்கிற ஒரு ஸ்லைடர். இது வந்து ஒரு மைக்ரோ ஸ்லைடர். இந்த ஸ்லைடரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ எடுத்து வெட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்லைடர் வந்து செம்ம ஸ்மூத்தான ஒரு மோஷன் இருக்கும். அதில் மேனுவல் ஸ்லைடர் தான், மோட்டரைஸ்லாம் கிடையாது. ஆனால் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து ஒரு ட்ரைபாடில் போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்லைடருடைய லென்த்து டபுள் லென்த் ஓடும், புரியுதுங்களா. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள், இங்கேருந்து அது வரைக்கும் போகும். இப்போது இந்த ஸ்லைடர் இப்போ சென்டரில் வச்சுட்டு இங்கே லாக் கூட பண்ணிக்கலாம். இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா எங்கேயும் போகாதது, அது ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி ஸ்லைடர்லேயே வந்து சின்னதாக ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது இப்படி பிரித்து இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அப்படி பார்க்குறதுக்கு நண்டு மாதிரி இருக்கும். அது அப்படி பிரித்து வச்சுருவோம் நம்ம. அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, சாரி இதை க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்லை கொஞ்சம் தள்ளி வைப்போம், ஓகே பரவாயில்ல. ஸோ இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதில் இவ்வளோ தான். இது மேலே ஒரு சின்ன பால் ஹெட் வச்சுட்டு, ஏன்னா அப்போ தான் கேமராவை எந்த டேரக்ஷனில் எனக்கு மாற்றிக்க முடியும், என்னால் பால் ஹெட் வச்சு அழகாக அப்படி மெதுவாக தள்ளினா முடிஞ்சது வேலை. இப்போது இந்த ஷாட் வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் ஷாட். இப்போ ரிங் எப்படி இருக்கா, இந்த இடத்துல இப்படி ரிங்கை வச்சுட்டு கேமரா இதில் பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு தள்ளு, அப்படி ஒரு இழுப்பு, அப்படி இழுத்தீங்க அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து அப்படி ஃபோக்கஸ் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகி தான் ஆகணும். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து ஃபோக்கஸில் ப்ராப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கேமரா இந்த ஸ்லைடர் மாதிரி அப்படி தள்ளிங்க அப்படின்னாக்கா அப்படியே இந்த ரிங் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். யூஸ் பண்ணும்போது அந்த ஷாட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து அப்படி வந்து ஃபோக்கஸில் நிற்கிற மாதிரி ரொம்ப ஈஸி. ஸ்லைடர் வந்து மேக்ரோ ஷாட்ஸுக்கு கூட சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நான் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினாலும் ஒரு ஸ்பீடுக்கு மேலே அது போகாது. அதனாலேயே வந்து எனக்கு நல்ல மூமெண்ட்ஸ், அந்த ஸ்லோ மூமெண்ட்ஸ், மேக்ரோ மூமெண்ட்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக வந்தது. இந்த அடுத்த ஷாட் ஒன்று காட்டுற பாருங்க ஒரு நிமிஷம். ஸ்லோ மோஷன் எல்லாம் எடுக்கல, 24 FPS தான் எடுத்தோம். ஸோ 24 FPS மேக்ரோ போட்டு 90 mm மேக்ரோ. அது அவ்வளோ சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் இதை வச்சு நகர்த்துறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. மெதுவாக அவ்வளோ ஸ்மூத்தாக மெதுவாக அப்படி தள்ளிச்சு ஓகேங்களா. அதனாலே வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு மோஷன் இருந்தது. அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன ஜிட்டர்ஸ் இருக்க தான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து போஸ்ட்டில் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது போகிறோம், அவ்வளோதான். இதை வச்சு அவ்வளோதான் நகர்த்துறோம், முடிஞ்சு போச்சு வேலை. எவ்வளோ ஈஸி, எவ்வளோ சின்னதாக காம்பேக்டாக ஒரு ஸ்லைடர், அவ்வளோதான். இதுக்கு மேலே தேவையில்லை ரிங் ஷாட்ஸ்க்கு. இது வந்து ரிங் ஷாட்ஸ்க்குன்னு இல்லை, சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் காமிக்கிறதுக்கு இதுவே போகிறோம். இது எப்போவுமே யூஸ்வலி ஏதாவது ஒரு ட்ரைபாடில் இந்த ஸ்லைடரை வச்சுட்டு அந்த ஸ்லைடர் மேலே தான் கேமராவே நிற்கும். ஏதாவது ஒரு ட்ரைபாடில் அப்படி தான் இருக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த ட்ரைபாடை மாத்திரம் தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஸ்லைடர் வச்சு சின்ன சின்னதாக ஏதோ மூவ்மெண்ட்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னாக்கா அதை மாண்டாஜ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிங் ஷாட்ஸ், இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு போது பார்த்தீங்கன்னாக்கா ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/500 வச்சிட்டோம். 1/500 வச்சுட்டு இந்த லைட்டு, இந்த RGB லைட் இருக்குல்ல, இதுதான் யூஸ் பண்ணோம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு RGB லைட். இதில் வந்து நீங்கள்
கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர் இல்லாட்டி ப்ளூ கலர் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே தான் ரிங்கு வச்சுருந்தோம். ஒரு நிமிஷம் அதை தள்ளி வச்சிடுறேன். ஸோ இதுக்கு மேலே அப்படி ரிங்கை வச்சிட்டோமா, இப்போது இந்த லைட்ஸ் சின்ன அந்த எல்இடி பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவே வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுத்தது. அதனால் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வச்சுட்டு திரும்ப இந்த RGB லைட்டை வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸில் வச்சு பக்கத்துலேயே வச்சிட்டோம். இந்த லைட்டை மேக்ஸிமம் பிரைட்னஸில் இருந்ததுனால அப்பர்ச்சர் வந்து நான் f7.1 வரைக்கும் வச்சுருந்தேன். நான் அப்பர்ச்சர் 7.1 வரைக்கும் வச்சுட்டு ஷட்டர் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னாக்கா 1/500 வரைக்கும் வச்சுருந்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கேள்வி வரலாம், ஷட்டர் ஸ்பீட் யூஸ்வலி டபுள் தானே வச்சுருப்போம், அதாவது இப்போது 120 fps எடுத்தாலும் கூட டபுள் தானே வச்சுருப்போம், நம்ம 250 தான் வச்சுருப்போம், எதுக்கு 500 வரைக்கும் எடுத்தோம், அப்போ என்ன 250 fps எடுத்தோமா அப்படின்னா இல்லை. எதுக்கு இந்த ஷாட்டுக்கு ஷட்டர் ஸ்பீட் அவ்வளோ ஹையாக வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா, அந்த ரிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து மோஷன் பிளரில் போயிடக்கூடாது, ஷார்ப்பாக இருக்கணும் அந்த ரிங்கோட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து 1/500 வச்சுருந்தோம். ஏன்னா லைட்டு நல்ல பிரைட் லைட்ஸ் இருக்குது, அது போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி வச்சுருந்தோம். ஸோ தாங்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தோம். ஸோ மேக்ரோ என்ன தான் இந்த லென்ஸ் 2.8 இருந்தாலும் 2.8 ஷூட் பண்ணல, 7.1 ஷூட் பண்ணோம். டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து அப்போவுமே வந்து மேக்ரோங்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபுல்லாக பிளர் தான் ஆகும். ஏன்னா மேக்ரோ அவ்வளோ தின் டெப்த் ஆஃப் ஃபீல்டு தான் அது. அதனால் ஓரளவுக்கு லென்ஸ் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 7.1 கூட வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஓகேங்களா. ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான், வீடியோஸும் அதே மாதிரி தான். ஏன்னா டைம் இல்லை அதுக்கு மேலே. ஃபோட்டோ எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு கிளிக்கு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வீடியோ இப்படியே எல்லாம் ஒரே கேமராவில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 10 to 15 நிமிஷம் தான் இருந்தது எங்கள் கையில் மொத்தமாகவே. வந்து ரிங்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ கம்மி டைமில் இருக்கிறத வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுமோ எடுத்து முடித்தோம். ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம். கிளைண்ட்ஸும் ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நான். இருந்திருந்ததுன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். சரி, என்ன போய் உருட்டிட்டு இருக்கிறீங்க இப்போ ஒரு சுத்து ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கட்டும். பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம். நான் எல்லாமே நேரவே காமிச்சிருக்கேன். பின்னாடி போங்க. ஸ்லைடர் கொண்டு வந்துருக்கேன். ஸ்லைடு பண்ணி ஆகணும். நான் இப்போ கொண்டுருவேன். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த லைட் வந்து அந்த ரிங்கோட இன்ட்ராக்ட் ஆகிறது கொஞ்சம் ஃப்ளூடாக இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கும். இல்லை கரெக்டாக எப்படி சொல்கிறது, அந்த ரோல் ஆஃப் வந்து கொஞ்சம் எப்படி கரெக்டாக சொல்கிறது இதை